ஒரே சலிப்பா இருக்குடி மாலா. ஏண்டி, என்ன ஆச்சு எனக் கேட்டாள். என் அக்காவ நினைச்சுத்தான். இல்ல புரியல என மாலா கேட்க, பேச ஆரம்பித்தாள் சுதா. என் அக்கா மாமியார் மாமனார் தொந்தரவு இல்லாம அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கா. எப்ப வேணா ஏந்திருக்கலாம், நினைச்சா வெளியே போகலாம். அவ இஷ்டம்தான் எல்லாமே. அவ வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. எப்பயாவது தான் வருவாங்க. அவளுக்கு எல்லா வேலையும் அவங்க அம்மா செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போவாங்க. இவ எந்திரிச்சு பாப்பாவுக்கு சோறு ஊட்டி விட்டு டிவில பொம்மை படம் போட்டு விட்டுட்டு இவ போன் பார்த்துட்டு இருப்பா. ராஜ வாழ்க்கை என கூறினாள். உனக்கு மட்டும் என்னடி, நல்ல வாழ்க்கை தானே? அடி போடி நீ வேற. காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும், அவருக்கு சமைக்கணும். என் பையனுக்கு 7 மாசம்தான் ஆகுது. அவனுக்கு தனியா சாப்பாடு செய்யணும், பாத்திரம் விளக்கணும், தம்பி யூஸ் பண்ண துணியை துவைக்கணும், வீடு கூட்டணும். கஷ்டம்டா சாமி. ஏன், உன் மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? இல்லடி, தம்பிய பாத்துப்பாங்க, அவ்வளவுதான். அவன் என்ன பொழுதுக்கும் முழிச்சுக்கிட்டா இருப்பான்? தூங்குவான் தானே. அதுக்குள்ளதான் நான் எல்லா வேலையும் முடிச்சிருப்பேனே என்றாள். விடுடி சுதா, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு, தம்பி வளரட்டும். அது வரைக்கும் ஒரு உதவியா அவங்க இருக்கட்டும். இல்ல இல்ல, இவங்க இருக்கனால இவங்களுக்கும் சேர்த்துத்தான் நான் வேலை பார்க்கணும். இவங்க இல்லாம இருந்தா எனக்கு வேலையும் கம்மி. நானும் வெளியே போலாம், எப்ப வேணா ஏந்திருக்கலாம் என சொன்னாள். இப்படி தனியா அவனை பார்த்துக்க முடியுமா? ஏன் முடியாது? அவனையும் கூட்டிட்டு போவேன். எனக்கு அவங்க இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும் என்றாள். சமாதானப்படுத்திவிட்டு போனை வைத்தாள் மாலா. இப்படியே நாட்கள் சில கடந்தது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டை பார்த்துக்கோ என சுதாவின் மாமியார் கூறிவிட்டு ஊருக்கு சென்று விட்டார். சுதாவிற்கு சந்தோஷம் தாங்கல. அவங்க வர வரைக்கும் என் ராஜ்யம்தான். நினைச்ச இடத்துக்கு போலாம் வரலாம், கேள்வி கேட்க யாரும் இல்ல என நினைத்துக்கொண்டே மாலாவுக்கு போன் போட்டு சொன்னாள். அப்புறம் என்னடி சுதா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஃப்ரீடம், கொண்டாடு என பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மகனின் அழுகை சத்தம். தம்பியை பாரு, நான் அப்புறம் பேசுறேன் என கூறிவிட்டு வைத்து விட்டாள் மாலா. சுதா மாறனை சமாதானப்படுத்திவிட்டு ஏதாவது சாப்பிடலாம் என யோசித்து பாசிப்பருப்பு பாயாசம் வைப்போம் என முடிவு எடுத்து செய்துவிட்டாள். சரி, சாப்பிடலாம் என நினைத்து டம்ளரில் ஊற்றியது தான் தாமதம். மீண்டும் அழுதான். இம்முறை பாத்ரூம் போய்விட்டான். அதை சுத்தப்படுத்தி விட்டு வருவதற்குள் பாயாசம் மாறிவிட்டது. சூடு பண்ணி குடிக்கலாம் என எடுத்து வந்தாள். அவள் மகன் குடிக்க விடவில்லை. சாப்பிடும் ஆசையே போய்விட்டது. சாப்பாடு போட்டுவிட்டு தட்டை வைத்தாள். மாறனோ தட்டிற்குள் கையை விட்டுவிட்டான். பிறகு தட்டையே இழுத்துவிட சாதம் அனைத்தும் தரையில் கொட்டிவிட்டது. அதை துடைக்க துணி எடுக்க சென்றாள். மதிய நேரம் சிறு தூக்கம் போடுவாள். ஆனால் இன்றோ அவளால் தூங்க முடியவில்லை. மகனின் சேட்டைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவளின் கணவர் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அவளின் மாமியார் சாப்பாடு கொடுத்துவிட்டு தூங்க செல்வார். அவளோ அசதியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் கணவர் 12 மணிக்கு எழுப்பி தோசை ஊத்த சொல்ல கடுப்பாகி நடந்ததை கூறி கத்தினாள். அவனும் சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் என்றான். பரவாயில்ல, நானே ஊத்துறேன் என சொல்லிவிட்டு வேலையை முடித்துவிட்டு தூங்க சென்றாள். நாளை ஞாயிற்றுக்கிழமை, அவருக்கு ஆபீஸ் இல்லை. எனவே லேட்டாக எழுந்திருக்கலாம் என நினைக்க அவளின் கணிப்பு பொய்யாகும் வகையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து விட்டான். அவளின் கணவர் ரமேஷ் 9 மணிக்கு எழுந்து வந்தான். என்ன சாப்பாடு என கேட்க சுதா முறைத்தாள். இவனை பிடிங்க மொத, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றாள். ஃப்ரெஷ் ஆயிட்டு துணியை ஊற வைத்துவிட்டு பாத்திரம் விளக்கிக் கொண்டு இருக்கும் பொழுதே சுதா, தம்பி பாத்ரூம் போயிட்டான், வா என்றான். அவள் சுத்தம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே போனை காதில் வைத்துக்கொண்டு வெளியில் கிளம்பி விட்டான். அவள் மாறனை தூங்க வைத்துவிட்டு துணி துவைக்க சென்றாள். வெயில் பயங்கரமாக அடித்தது. வேறு வழி இல்லை, துவைத்துவிட்டு கீழே வந்தாள். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தூங்கலாம் என நினைக்கையில் மாறன் எழுந்து விட்டான். அவனை தூக்கி
சாப்பாடு கொடுத்தால் 2 மணி ஆகிவிட்டது. ரமேஷ் அப்பொழுது தான் வந்தான். அவனுக்கும் சாப்பாடு கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தூங்கப் போனான். இவன கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் சாப்பிட்டு வரேன் என்றாள். நீ இன்னுமா சாப்பிடல என்றான். நீ சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா? உங்க வயிறு நிறைஞ்சா போதும் என திட்டப்போய், சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் என ரமேஷ் கூற சுதாவும் சென்றாள். அவனை தூங்க வைத்துவிட்டு இவளும் சிறிது நேரம் தூங்கினாள். இவ்வாறாக 2 வாரங்கள் சென்றது. மாலா சுதாவை பார்க்க வந்திருந்தாள். வெளியே போனியா, நல்லா என்ஜாய் பண்ணியா என கேட்டாள். அட நீ வேற, ஏண்டி பாத்ரூம் கூட போக முடியல, இதுல எங்க இருந்து நான் வெளியே போறது? நடந்ததை கூறி மிகவும் வருந்தினாள். அத்தை இருந்தப்ப இவ்வளவு கஷ்டம் இல்லடி, மாறனை அவங்க பாத்துப்பாங்க. நான் வேலையை முடிச்சிட்டு டைமுக்கு சாப்பிட்டு போனை பார்த்துக்கிட்டு நல்லா தூங்கி எழுந்திருப்பேன். எல்லாம் மாறி போச்சு, எப்போ வருவாங்கன்னு இருக்கு என்றாள் சுதா. நீ கூப்பிட்டா இப்பயே வருவாங்க என்றாள் மாலா. என்னடி சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல என்றாள் சுதா. அம்மா வாங்க என மாலா அழைக்க, சுதாவின் மாமியார் கோதை உள்ளே வர சுதா ஓடிப்போய் அணைத்து கொண்டாள். இவ கூட எப்படி வந்தீங்க? உங்க அம்மாவுக்கு சரியாயிடுச்சுல்ல? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இனிமே போக மாட்டீங்கல்ல என்றாள். கொஞ்சம் இரு சுதா, உங்க அத்தை எங்கேயும் போல, என் வீட்டுல தான் இருந்தாங்க. உன் வீட்டிலையா? தெளிவா சொல்லு மாலா என்றாள் சுதா. நீ போன் பண்ணி வச்ச உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். எங்க வீட்ல வந்து இருங்க, அவ புரிஞ்சுக்கிட்டும், அப்புறம் போகலாம்னு சொன்னேன். ஆனா உங்க அத்தைத்தான் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவ பாவம், சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. நிஜமா கொடுத்து வச்சது உங்க அக்கா இல்ல, நீதாண்டி சுதா. சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்க ஒரு ஆளு வேணும்டி என மாலா சொல்ல, சுதா மாலாவை அணைத்து கொள்ள, சுதா தன் தவறை உணர்ந்து கொண்டாள். நிம்மதியோடு மாலாவின் கார் மறைந்தது.